மோகனூர் கூட்டுறவு சர்க்கரை ஆலையின் நடப்பு கரும்பு அரவை பருவத்திற்கான துவக்க விழா இன்று நம்முடைய மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தலைமையிலே நடைபெற்றது. விவசாயிகள் உடைய முன்னிலையில் இன்றைய தினம் மோகனூர் கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் நடப்பாண்டுக்கான கரும்பு அரவை பருவம் துவக்கி வைக்கப்பட்டது. இந்த நடப்பாண்டு கரும்பு அரவை பருவத்தில் அதாவது 24-25 ஆண்டுக்கான இந்த அரவை பருவத்தில் ஏறத்தாழ 2500 ஏக்கர் பதிவு செய்யப்பட்ட விவசாய நிலங்களில் இருந்து 90,000 டன் கரும்பு அரவை செய்வதற்காக திட்டமிடப்பட்டிருக்கிறது. இந்த இலக்கை நாம் வெகுவாக அதுவும் 1,00,000 தாண்டுகின்ற அளவிலே நம்முடைய இலக்கை நாம் எட்டுவோம் என்கின்ற அந்த நம்பிக்கை ஆலையின் நிர்வாகத்தின் சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று விவசாயிகளுக்கு அரசாங்கத்தினுடைய நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கின்ற அந்த விலை நேரடியாக அவர்களுடைய வங்கி கணக்குக்கு அனுப்பி வைக்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொண்டு, சென்ற ஆண்டு வரை விவசாயிகளுக்கு நிலுவையில் இல்லாமல் கரும்புக்கான அந்த தொகை வழங்கப்பட்டிருக்கிறது. ஊக்கத்தொகையும் வழங்கப்பட்டிருக்கிறது. திராவிட மாடல் ஆட்சி தலைவர் தளபதி அவர்கள் தலைமையிலே பொறுப்பேற்ற பிறகுதான் கூட்டுறவு சர்க்கரை ஆலைக்கு கரும்பு விநியோகம் செய்கின்ற விவசாயிகளுக்கு நிலுவையில் இல்லாமல் அந்த கரும்பு அவர்களுக்கான தொகை ஊக்கத்தொகையுடன் வழங்கப்பட்டு வருகிறது என்பதையும் நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். சென்ற மாதம் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நாமக்கல் மாவட்டத்திற்கு பல்வேறு அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்குகின்ற அந்த நிகழ்ச்சியில பங்கு பெற்றார்கள். அப்பொழுது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுடைய முன்மொழிவின்படி இந்த கூட்டுறவு சர்க்கரை ஆலை தொடர்பாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டார்கள். கூட்டுறவு சர்க்கரை ஆலை என்பது மேம்படுத்தப்பட்டு ஏற்கனவே இங்கு உற்பத்தி செய்யப்பட்டு வருகின்ற இந்த எத்தனால் உற்பத்தி பிரிவை நவீனமயமாக்கி மேம்பட்ட வசதியுடன் இன்னும் கூடுதலாக எத்தனால் உற்பத்தி செய்வதற்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்று அறிவித்தார்கள். அதன் அடிப்படையில் இப்பொழுது ஆலையினுடைய நிர்வாகத்தில் இந்த எத்தனால் பிரிவை மேம்படுத்துவதற்காக சம்பந்தப்பட்ட தொழில்நுட்ப வல்லுநர்களுடைய ஆலோசனை பெற்று தேசிய கரும்பு இணையம் மற்றும் மாநில சர்க்கரை ஆணையர் அவர்களுடைய அந்த வழிகாட்டின்படி இப்பொழுது ஏறத்தாழ மதிப்பீடு என்பது ஏறத்தாழ 8 கோடி ரூபாய்க்கு மேம்படுத்துவதற்காக மதிப்பீடு திட்ட அறிக்கை தயார் செய்யப்பட்டுள்ளது. இது அரசாங்கத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டு முதலமைச்சர் அவர்களுடைய ஆணை பெறப்பட்டு இன்னும் கூடிய விரைவில் இந்த கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் எத்தனால் உற்பத்தி பிரிவு மேம்படுத்தப்பட்டு எத்தனாலினுடைய உற்பத்தியை அதிகரிக்கின்ற வகையிலே அந்த பணி தொடங்குகின்றது. எத்தனால் உற்பத்தி அதிகரித்தால் ஆலை நிதியிலே தன்னிறைவு பெறும். ஆகையால் இங்கு விவசாயிகளுக்கு நாம் எதிர்காலத்திலே ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நடைபெற்ற காலத்தில்தான் விவசாயிகளுக்கு நாம் பங்கு ஈவுத்தொகை கொடுத்தோம். இடைப்பட்ட காலத்தில் அந்த பங்கு ஈவுத்தொகை கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை அதிமுக ஆட்சியில். ஆனால் மீண்டும் இப்பொழுது திராவிட மாடல் ஆட்சி அமைந்த பிறகுதான் இந்த கூட்டுறவு சர்க்கரை ஆலைகள் புத்துணர்ச்சி பெற்று இப்பொழுது மீண்டும் அந்த பங்கு ஈவுத்தொகை கொடுக்கின்ற அளவிற்கு இந்த ஆலையுடைய நிர்வாகம், இந்த எத்தனால் உற்பத்தி பிரிவு இவையெல்லாம் வருகின்ற போது லாபத்தை நோக்கி இந்த ஆலை நடைபெறும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது ஒன்றிய அரசாங்கத்தினுடைய வழிகாட்டின்படியும் ஏறத்தாழ பெட்ரோல் மற்றும் டீசல் போன்ற பெட்ரோல் எரிபொருளில் எத்தனாலையும் நாம் கலந்து அதற்கு எத்தனாலுக்கையும் அதோட மிக்ஸ் பண்றதுக்காக அந்த அனுமதியை அளித்திருக்கின்ற காரணத்தினால் இங்கு உற்பத்தி செய்யப்படுகின்ற எத்தனாலுக்கு போதிய சந்தை மதிப்பும் சந்தையுடைய தேவையும் இருக்கின்ற காரணத்தினால் இந்த கூட்டுறவு சர்க்கரை ஆலை மீண்டும் ஒரு வலிமையான ஒரு சர்க்கரை ஆலையாக எதிர்காலத்தில் இயங்கும் என்பதிலே நான் இந்த நேரத்தில் என்னுடைய நம்பிக்கையை தெரிவித்துக் ஏற்கனவே இந்த கூட்டுறவு சர்க்கரை ஆலையினுடைய மின் உற்பத்தி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 2011ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கூட்டுறவு சர்க்கரை ஆலை மற்றும் பொதுத்துறை சர்க்கரை ஆலைகளில் ஒருங்கிணைந்த அந்த மின்சார உற்பத்தி திட்டம் கோ ஜெனரேஷன் என்கின்ற வகையில் இணை மின் உற்பத்தி திட்டம் துவங்கப்பட்டது. ஆனால் இடைப்பட்ட 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சியில்
திமுக ஆட்சியிலே தொடங்கப்பட்ட திட்டம் என்பதற்காகவே அது கிடப்பில் போடப்பட்டது. மீண்டும் இப்பொழுது அந்த ஒப்பந்தம் புள்ளி கோரப்பட்டு அந்த ஒப்பந்தம் எடுத்த நிறுவனம் குஜராத் மாநிலத்தை சேர்ந்த வால்சந்த் நகர் இண்டஸ்ட்ரி ஆகும். அவர்களை இப்பொழுது அரசாங்கத்தின் சார்பாக அவர்களுக்கு உரிய உத்தரவுகளை வழங்கி அந்த நிறுவனத்தை அழைத்து இப்பொழுது நம் தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு சர்க்கரை ஆலையிலும் இந்த நிறுத்தி வைக்கப்பட்ட கோ ஜெனரேஷன் திட்டத்தை அவர்கள் மீண்டும் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் மறு கட்டுமான பணியில ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த வகையில் ஒவ்வொரு சர்க்கரை ஆலையிலும் அந்த பணி நடைபெற்று வருகிறது. நம்முடைய சர்க்கரை ஆலையிலும் அந்த பணி நடைபெறும். இன்றைய சூழ்நிலையில் அதுக்கான நடவடிக்கையை மாநில சர்க்கரை ஆணையர் எடுத்திருக்கிறார். அதே போன்று பெயர் மாற்றம் இப்போ ஏற்கனவே இது சேலம் கூட்டுறவு சர்க்கரை ஆலையாக இதற்கான அதாவது ஒருங்கிணைந்த சேலம் மாவட்டத்திலே இந்த சேலம் கூட்டுறவு சர்க்கரை ஆலை தொடங்கப்பட்டது. பின்னர் 1996ஆம் ஆண்டு நாமக்கல் மாவட்டம் தனி வருவாய் மாவட்டமாக பிரிந்தது. இருந்த போதிலும் இதற்கு பெயர் சேலம் கூட்டுறவு சர்க்கரை ஆலை என்றே இருந்தது. இந்த கூட்டுறவு சர்க்கரை ஆலையினுடைய பொது பேரவையிலே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களால் அந்த முன்மொழிவு அனுப்பப்பட்டு இன்றைய தினம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த சேலம் கூட்டுறவு சர்க்கரை ஆலையை மோகனூர் கூட்டுறவு சர்க்கரை ஆலையாக பெயர் மாற்றம் செய்யப்படும் என்கின்ற அந்த அறிவிப்பையும் வெளியிட்டிருக்கிறார்கள். அதற்கான அரசு ஆணை உரிய விரைவில் வரும் என்று எதிர்பார்க்கிறேன்.